வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேதை நட்சத்திரம் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு வேதை அப்படின்ற மாரி வந்து இருக்குங்க. இந்த வேதை நட்சத்திரத்தில வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி வந்து நம்ம வந்து எடுத்துப்போம். அதாவது அந்த நட்சத்திரத்தில ஏதாச்சும் நம்ம வந்து வேலை செஞ்சாங்கன்னா, அது வந்து நல்லதில்ல அப்படின்ற மாரி வந்து எடுத்துப்போங்க. அதுக்கப்புறம் உங்க சார்ட்ல வந்து ஏதாச்சும் ராசி பரிவர்த்தனை இருக்கா அப்படின்ற மாரி வந்து எடுத்துப்போங்க. அதே மாரி வந்து ராசி பரிவர்த்தனை மீன்ஸ் கோச்சார ரீதியா தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க இது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5, 7 பரிவர்த்தனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோச்சாரத்தில வந்து அ அ இப்போ கன்னி லக்னம். அதே மாரி வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகரத்தில இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனி வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த டைம்ல வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீனத்தையும், மகரத்தையும் வந்து கனெக்ட் ஆகுது கோச்சாரத்தில அப்படின்னா, உங்களுக்கு பரிவர்த்தனை வந்து ஸ்டார்ட் ஆக வந்து ஆரம்பிச்சுரும். அந்த டைம்ல நீங்க வந்து அந்த பரிவர்த்தனைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல வந்து பரிவர்த்தனை நடக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து எடுத்து வந்து ப்ரெடிக்ஷன் மாரி வந்து குடுக்கலாங்க. அதே மாரி வந்து நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்ற மாரியும் இருக்குங்க. நட்சத்திர பரிவர்த்தனை மோஸ்ட்லி வந்து யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்படி சொல்றதுன்னா, சார்ட்ல பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. நட்சத்திர பரிவர்த்தனை இதில வந்து இல்ல. பட் வந்து நட்சத்திர பரிவர்த்தனையும் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் மைன்யூட்டா வந்து பார்க்கறதுக்கு டக்குனு வந்து என்னென்ன பரிவர்த்தனை இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாங்க. அதே மாரி வந்து எந்தெந்த பிளானட் வந்து திக்பலத்தில வந்திருக்கு, அதோட தசை எது, அதுக்கப்புறம் அதனால உங்களுக்கு வந்து என்னென்ன பலன் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி. இந்த சார்ட்ல வந்து சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் வந்து வியாழன் வந்து திக்பலத்தில வந்திருக்கு. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரியன், செவ்வாய் வந்து முதல்ல இருந்து சொல்றேன். குரு, புதன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்னத்தில இருந்தா திக்பலம் அப்படின்ற மாரி சொல்லி எடுப்பாங்க. அதே மாரி வந்து சந்திரன், சுக்கிரன் வந்து 4ல இருந்தா திக்பலம் அப்படின்ற மாரி சொல்லி எடுப்பாங்க. சனி வந்து பார்த்தீங்கன்னா 7ல இருந்தா திக்பலம் அப்படின்ற மாரி சொல்லி எடுப்பாங்க. அதே மாரி வந்து சூரியனும், செவ்வாயும் வந்து 10ல இருந்தா திக்பலம் அப்படின்ற மாரி சொல்லி எடுப்பாங்க. இந்த பொசிஷன்ல தான் இருந்துச்சுன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல அதாவது பேடா இருந்தாலும், இப்ப சனி வந்து 7ல வந்து திக்பலமா இருக்கு அப்படின்னா, அது வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ட வந்து உங்களுக்கு வந்து குடுத்தாலும், அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து குடுக்கும். ஸ்ட்ராங்கா வந்து குடுக்குங்க. அதனால திக்பலம் இருக்கிறது வந்து நல்லதுங்க. ஓகேங்களா? அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து தசாபுக்தி வந்து குடுத்துர்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து அது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ராகு தசை, அதுக்கப்புறம் இப்போ புதன் புக்தி, அதுக்கப்புறம் சுக்கிர புக்தி உங்களுக்கு வந்து மைன்யூட்டா வேணுமா, எது வேணாலும் நீங்க வந்து எடுத்துட்டு வந்து போலாம். இப்போதைக்கு கரண்ட்டா ராகு தசை, ராகு புக்தி, சனி அந்தரம் வந்து இந்த சார்ட்டுக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது மாரி நீங்க வந்து ஒவ்வொரு சார்ட்டுக்கு வந்து நீங்க வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து எடுத்துக்கலாங்க. 120 ஆண்டுகளுக்கு வந்து குடுத்துருக்கேன் இது. நீங்க வந்து இத வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க.